ஆற்று மணல் தட்டுப்பாட்டை தவிர்க்கும் வகையில் செயற்கை மணல் உற்பத்தியை அதிகரிக்க அரசு உதவ வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆற்று மணல் அதிகளவில் எடுக்கப்பட்டதை அடுத்து பல ஆறுகள் பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. இதனால் நிலத்தடி நீர் குறைந்த காரணத்தால் ஆற்று மணல் எடுக்க தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மணல் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் பல இடங்களில் கட்டுமான பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எம்சாண்ட் எனப்படும் செயற்கை மணலை பயன்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 12 mm அளவுள்ள ஜல்லியை மிஷினில் போட்டு அரைத்து 4.5 mm சைஸில் பில்டர் செய்து அதை தண்ணீரில் நன்றாக கழுவி அழுக்கை பிரித்து மணலை தனியாக பிரித்து எடுக்கிறார்கள். ஜல்லிக்கற்களை அரைத்து அதில் இருந்து வரும் மணல்தான் செயற்கை மணல் என்றும் இது கட்டுமான பணிக்கு உகந்தது என்றும் கூறுகிறார் செயற்கை மணல் உற்பத்தியாளர் திரவியராஜ். எம்சாண்ட் மணலை விட நல்ல தரமானது. நம்ம நிறைய இடத்துங்கள்ல இதை கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் இன்னும் நம்மளுக்கு இந்த என்ஓசி அப்ரூவல் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி இது தகுந்த இடத்துல அவங்க அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஈஸியாக ஆக்கணும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஆக்கினாங்கன்னா அது நம்ம நிறைய இடத்துங்கள்ல போடலாம். தமிழ்நாட்டில் இங்க போட்டோம்னா இன்னும் நிறைய இடத்துங்கள்ல இந்த வேஸ்டேஜ் கல்லு, அதாவது நம்ம பில்டிங்க்கு எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாம கல்லு, அந்த குண்டுக்கல்லு, அந்த வெள்ளக்கல்லு, மலை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்தாச்சுன்னா நம்ம அரைச்சாச்சுனாலே செயற்கை மணல் நம்ம அதுல இருந்து தயார் பண்றோம். அப்ப அது ஆற்று மணல் மாதிரியே தான் நம்மளுக்கு அது வரும். குறைவான விலையில் கிடைக்கக்கூடிய இந்த மணலை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. ஆறுகளை காக்க வேண்டும் என்றால் செயற்கை மணல் மட்டுமே தீர்வு என்றும் கூறப்படுகிறது. கேரளாவை நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் எல்லா இடத்துலயும் நல்ல செழிப்பா இருக்குது ஆறுகள் தான். அங்க மணலை எடுக்கிறதே கிடையாது. எல்லாமே மேனுபேக்சர் சாண்டை மட்டும்தான் உபயோகப்படுத்துறாங்க. அது மாதிரி கர்நாடகா அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி 2 இடத்துல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் இவங்க நிறைய இடங்களை நம்மளுக்கு போதுமான இடத்தை தந்து இந்த லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா போதும். லைசன்ஸ் கொடுத்தாலும் எல்லாரும் போறதுக்கு இப்ப ரெடியா இருக்கிறாங்க. செயற்கை மணல் உற்பத்தியாளர்களுக்கான நிபந்தனைகளை தளர்த்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்து கொடுத்தால் தமிழகத்திற்கு தேவையான சேவையை முழுமையாக வழங்க முடியும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.